ஹலோ மக்களே, வெல்கம் டு சக்தி கிச்சன் அண்ட் நான் உங்க கீர்த்தி. இதுவரை ஜூஸ் இனிப்பா தானே குடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா, லைட்டா காரமா. இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சக்தி சில்லி பவுடர் வச்சு பைனாப்பிள் ஸ்லஷ் பண்ணலாமா? இவனுக்கு நம்மளுக்கு வேண்டிய இன்கிரீடியன்ஸ் பைனாப்பிள், ஐஸ் கியூப், லெமன், உப்பு, சர்க்கரை அண்ட் நம்மளோட ஹீரோ சக்தி சில்லி பவுடர், கொஞ்சமா சுகர் சிரப். ஃபர்ஸ்ட் பைனாப்பிளை கம்ப்ளீட்டா டீஸ்கின் பண்ணிட்டு உங்களுக்கு இஷ்டமான ஷேப் அண்ட் சைஸ்ல அவனை சாப் பண்ணி வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள்ஸ், தாராளமா ஐஸ் கியூப்ஸ் நம்ம ஸ்லஷ் பண்றோம், which means நம்மளுக்கு நிறைய ஐஸ் வேணும். ஸோ இஷ்டமான அளவுக்கு ஐஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சுகர் சிரப். வாட்டர் அண்ட் சுகரை லைட்டா நம்ம அடுப்புல குக் பண்ணாலே நம்மளுக்கு சுகர் சிரப் கிடைச்சிருவான். ஏன் சக்கரை இல்லாம சுகர் சிரப் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஐஸ் ஆட் பண்ணும்போது சிலப்போ சக்கரை அரைய மாட்டான், பட் சுகர் சிரப்பா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா அரைஞ்சிருவான். ஸோ அபவுட் 1 to 2 ஸ்பூன்ஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்வீட்னஸ் லெவல் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் ரொம்ப இனிப்பா இருக்கான்னா சுகர் சிரப் கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஹீரோ இன்கிரீடியன்ட் சக்தி சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும் அப்படின்னா தாராளமா ஆட் பண்ணிக்கோங்க, பட் 1/2 to 1 ஸ்பூன் ஒர்க்ஸ். ஆக்சுவலி ஒரு துளி கூட போறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு, துளியூண்டு லெமன் ஜூஸ் ஃபிளேவர் என்ஹான்ஸ் பண்றதுக்காக. அப்படிதான் இவங்க எல்லாரையும் குயிக்கா பிளெண்ட் பண்ணிட்டு ஐஸ் கரைஞ்சிட்டான் அப்படின்னா தலைவன் ரெடி. இவன் அப்படியே ஒரு பக்கமா வெயிட்டீஸ்ல வச்சுட்டு இப்போ நம்ம கிளாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பிகாஸ் பைனாப்பிள் அப்படின்னும் போது நம்மளுக்கு டப்பு டப்புன்னு என்ன ஞாபகம் வரும்? உப்பு அண்ட் மிளகா பொடி. அவங்க 2 பேர் இல்லாம எப்படி இவனை சாப்பிடுறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல கொஞ்சமா சர்க்கரை, உப்பு அண்ட் நம்மளோட சக்தி சில்லி பவுடர், இவங்க 3 பேரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸோட ரிம்ல கொஞ்சமா லெமனை லைட்டா அப்படியே ஸ்வர்ல் பண்ணி விட்டீங்கன்னா அவன் லைட்டா வெட் ஆயிடுவான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சக்தி சில்லி பவுடர் வித் உப்பு அண்ட் சர்க்கரை, இவங்க எல்லாரையும் ரிம்ல நல்லா கோட் பண்ணிட்டு ஃபைனலா சும்மா டெக்கார்க்காக குட்டியா கொஞ்சமா பைனாப்பிள் வச்சுட்டு நம்மளோட ஸ்லஷ் அப்படியே ஆட் பண்ணி அந்த உப்பு மிளகா பொடி அண்ட் பைனாப்பிள் ஸ்லஷும் சேர்த்து குடிச்சு பாருங்க, வேற மாதிரி இருப்பான். கொஞ்சம் இனிப்பா, கொஞ்சம் காரமா. ஐம் லவ்விங் இட். இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Cherupu boy from Kirti.